ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நாம் அவரைக்காய் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு வெங்காயத்தை, மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யுங்க. அவரைக்காய் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அவரைக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. தக்காளி அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த அவரைக்காய் மசாலா ஒயிட் ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், ரச சாதம், லெமன் ரைஸ், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே சூட் ஆகும். நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் தூளெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த தக்காளியில் இருக்க தண்ணியிலையே நல்லா வதங்கி வந்துடும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இடையில கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அவரைக்காய் மசாலா ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.